ரச்சிதா ராம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து நீங்க வந்து கண்ணா ரவி அவங்களுக்குள்ள ஒரு ஐ கான்டாக்ட் அப்படி இருக்க மாதிரி தோணும். ஆனா படம் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. அங்கேயும் ஒரு வேற ஒரு ஆங்கிள் ரச்சிதா ராம வந்து அணுகியிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய கேரக்டராக்குமே சூப்பரா இருக்கும். இந்த 2 கேரக்டருமே அவங்கள சர்ப்ரைஸ் பண்றதுல எந்த விதத்துலயும் வந்து கம்மி பண்ணாது. அங்கங்க இருக்கும்போது ஆனா அவங்களுடைய கேரக்டரோட பிளேஸ்மெண்ட் தான் வந்து கொஞ்சம் இறங்கி லைக் மாத்தி வச்சுட்டாங்களோ, மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நம்மளுக்கு அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். அண்ட் சத்யராஜ், சுத்யாசன் இவங்கள பத்தி சொல்லணும்னா, சத்யராஜ் அவங்களுடைய அந்த விண்டேஜ் அந்த டிஏஜிங் டைம்ல வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டுவாங்க. சூப்பரா இருக்குங்க. அந்த டைம்ல நம்ம வந்து இப்ப நம்ம டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து இந்த பழைய படம்லாம் அவங்க வந்து சத்யராஜ் சார் இதை பார்க்கறதா இருக்கட்டும், ரஜினி சார் இதை பார்க்கறதா இருக்கட்டுமே, அப்ப அவங்களுக்கான ஒரு ஒரு பெக்குலரான ஒரு வாய்ஸ் இருக்கும். ஒரு யங் டைம்ல இருக்கும்போது அவங்களுக்கான வாய்ஸ் அதுல இருந்து வரைக்கும் டீடைலிங்கா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸும் சரி, நம்ம வந்து அந்த பழைய நாஸ்டாலஜி ஃபீல்ஸ் எல்லாமே வந்து அந்த டிஏஜிங்ல அட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ப்ராப்பரா சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அதை வந்து நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் தான். ஏன்னா இப்படிலாம் நம்ம அட்டைன் பண்ணி அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் நம்மளுக்கு ரீலீவ் பண்ற மாதிரி இந்த படம் வந்து அங்கங்க கொடுத்துருக்காங்க. பட் இதை த்ரூ அவுட்டா எடுத்துட்டு போய் கொஞ்சம் டிராகியா எடுத்துட்டு போகாம அங்கங்க தேவையான இடத்துல அப்பப்போ கிறிஸ்பா காமிச்சு நம்மளுக்கு வந்து அங்கங்க பூஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.